அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. சார், வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் என்ன சார் குளறுபடிகள்? ஸோ 2748 காலி பணியிடங்களில் மிகுந்த குளறுபடிகள் நிலவுது அப்படின்ட்டு நிறைய தரப்பு மக்கள் எல்லாருமே குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டில் மீண்டும் 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 குளறுபடிகளாகவே சென்று கொண்டிருக்கிறது. எப்போ சார் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரிசல்ட்டு நமக்கு கிளியராக கிடைக்கும்? என்றைக்கு நாம் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை நாம் கிளியராக எக்ஸாக்டாக நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது முடியும்? தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு 13 மாவட்டங்களில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்டங்கள். ஸோ என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்கள் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு கிளியரான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இதுவரை மதுரை, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பூர் மற்றும் விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர், கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு நமக்கு எப்போ கொடுப்பாங்க? இதுதாங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தேர்வர்களுக்குமே பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருக்காங்க. தேர்வுகள் எல்லாமே முடிக்கப்பட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரிசல்ட்டுக்காக இயங்கி கொண்டிருக்காங்க. ஸோ தென்காசி அந்த மாதிரி எந்த மாவட்டத்தை எடுத்துக்கினாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கினாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கினாலும் சரி, செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கினாலும் சரி, மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கினாலும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மீதி இருக்கிற 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு இதாங்க மிகப்பெரிய குழப்பம். இந்த 25 மாவட்டத்தில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டில் நமக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். 100% வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட் நமக்கு மாற்றப்பட்டு வருங்க. ஏன்னா வருவாய்த்துறை 38 மாவட்டங்களுமே வருவாய்த்துறை ஏமாற்றிட்டு அவங்க பார்த்திங்கன்னா டைரெக்டாக போட்டுட்டேன், பணி நியமனத்தை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே களைஞ்சிட்டு வருவாய்த்துறை மூலமாக இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக நமக்கு ரிசல்ட் திரும்பவும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். இனி மீதி இருக்கிற மாவட்டங்கள் சென்னை, சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கிராம உதவியாளருடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே எதிர்பார்க்கலாங்க. ஸோ நம்ம பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ளார தமிழகம் முழுவதுமே இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் அனைத்துமே எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.